கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தினால இந்த வெற்றியின் வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கின்றேன். இந்த வெற்றிக்கான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடியை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். இயேசு உலகத்துல வாழ்ந்த போது ஒரு அற்புதமான ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விதவிக்கு ஒரு மகன், அந்த வாலிப மகன் மரித்து போனான். ஆனா அந்த மரித்து போன அந்த தாயை பார்த்து இயேசு சொல்றார், அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடியை தொட்டார். தொட்ட உடனே மரித்தவன் உயிரோடு எழுந்தான். இயேசு இந்த சம்பவத்தை செய்து மூலமாய் அவர் சொல்லுகிறார், ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். இந்த ஒரு அற்புதத்து மூலமாய் அங்கிருந்த ஜனங்கள் இயேசுவை குறித்து ஒரு அற்புதமான சாட்சி சொல்றாங்க. தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பிறந்து இந்த அற்புதத்தின் மூலமாய் மரித்து போன ஒரு வாலிபனை அவனை உயிரோடு எழுப்ப செய்து இதை காண்பித்து ஜனங்கள் எல்லாருக்கும் அவர் தன்னை யார் என்று காண்பிக்கிறார். ஜனங்கள் சொன்னார்கள், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை அந்த தாய்க்கு அதனுடைய மகன் மரித்து போன சூழ்நிலை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு அநேக சூழ்நிலை இருக்கலாம். ஆனா மரித்து போன ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அந்த வாழ்க்கையில தோல்வி என்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். வறுமை, போராட்டம், வியாதி என்ற சூழ்நிலை இருக்கலாம். குறைவு, கண்ணீர், கடன் என்ற சூழ்நிலை இருக்கலாம். இயேசு உங்களை சந்திக்கிறார். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று அந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை பார்த்து சொன்னார்கள். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த இயேசு, இந்த தேவன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். உங்களை சந்தித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வியாதிகள், வறுமைகள், போராட்டங்கள், துக்கங்கள், தோல்விகள், அவமானங்களை நீக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய இந்த தாய்க்கு தன் மரித்து போன வாலிபனை உயிரோடு கொடுத்த இயேசு இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போயிருக்கிறதோ அவர் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த தேவன் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சோ அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை விசுவாசிங்கள், உங்களுக்கு அற்புதம் நடக்கும்.